என் பேர் சுகன்யா. நான் ஷேஷாஸோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்தேன். ஐ வாஸ் ரிட்டர்னிங் ஃப்ரம் திருவண்ணாமலை. அப்போது சரி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம், இந்த மறைமலை நகர் சைடில் ஏதாவது பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து பார்க்கும்போது ஷேஷாஸோட அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். ஸோ ஐ ஜஸ்ட் கான்டாக்டட் சௌந்தர்யா. அவங்கள கான்டாக்ட் பண்ண உடனே அவங்க சொன்னாங்க, இருக்குது மேடம், நீங்கள் வாங்க அப்படின்னாங்க. ஸோ ஆன் தி வேன்றதுனால ஐ ஸ்டே இன் தாம்பரம். ஸோ திருவண்ணாமலை டு தாம்பரம் ஆன் தி வே வர்றதுனால ஸோ ஐ ஜஸ்ட் ட்ராப்ட் இன். அங்கே போனோம். ஆக்சுவலாக நான் போனது வந்து ஃபோர்டோட ஆப்போசிட் ட்ராக்கு தாண்டி தான் போனேன். ஸோ தட் வாஸ் ஸோ லாங் டிஸ்டன்ஸாக இருந்தது. போகும்போதே என்னடா இவ்வளோ தூரம் இருக்குது அண்ட் கிராமம் மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு தான் போனேன். அப்புறம் போய் லேண்டெல்லாம் விசிட் பண்ணோம். விசிட் பண்ண பிறகு ஐ வாஸ் இம்ப்ரெஸ்ட். ஏன்னா வந்து நல்லா இருந்தது. ரொம்ப கம்யூனிட்டியும் வந்து நிறைய ஃப்ளாட்ஸ் போடாமல் ஒரு 33க்குள்ளே காம்பேக்டாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் கேமரா, ரோடு எல்லாமே போட்டிருந்தாங்க. ஸோ ஐ வாஸ் இம்ப்ரெஸ்டு ஃபஸ்ட்டு அதை பார்க்கும்போது. பட் மைண்ட் வந்து டைலமாவாக இருந்தது. என்னடா சிட்டிக்குள்ளே இருந்துட்டு நம்ம கிராமம் பக்கமாக வரோமே அப்படின்னு இருந்தது. ஸோ ஐ வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் அந்த வேக்காக. அப்புறம் அங்கே இருக்கிற ஸ்டாஃபுங்க சொன்னாங்க, இல்லை மேடம், நீங்கள் இங்கேருந்து போனீங்கன்னா திருக்கச்சூர் கோயில் இருக்கும், அதை தாண்டினோடனே ஒரகடம் பைபாஸ், நியூ பைபாஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க, நீங்கள் ரிட்டர்ன் போகும்போது அந்த சைட் போய் பாருங்க அப்படின்னாங்க. சரி, ஓகே, ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு வந்துட்டோம். பட் இன்னும் டிசைட் பண்ணல, அப்ரூவெலாம் பண்ணலை. நிலம் மட்டும் பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம், ரிட்டர்ன் வந்துட்டோம். வந்துட்ட பிறகு அவங்க ஸ்டாஃப் ஒருத்தர் வந்து கைட் பண்ணார் ஒரகடம் பைபாஸ்க்கு. கைட் பண்ணாக்கா கரெக்டாக 1.2 கிலோமீட்டர் தான் இருந்தது. 1.5 கிலோமீட்டருக்குள்ள டிஸ்டன்ஸ் டோட்டலாக இருந்தது. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்ட் ஆகிடுச்சு. ஏன்னா கோயில் பக்கத்தில், ஒரு பழைய கோயில், பழங்காலத்து கோயில் பக்கத்தில் நிலம் ரொம்ப நல்லா இருந்தது. சரி, வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு வேற ஒரு ஸ்பாட்டும் பக்கத்துலேயே பார்த்தோம். பட் ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு இது பெஸ்ட்டாக இருந்தது. ஒரு 2 days கழித்து திரும்பி சௌந்தர்யா வந்து என்னை ரீச் பண்ணாங்க. அவங்க ரீச் பண்ண போது, மேடம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னாங்க. இல்லைம்மா, நான் வீட்டில் பெரியவங்களை கேட்கணும், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு. ஷி கேவ் அ குட் ஸ்பேஸ். எனக்கு அந்த ப்ரெஷர்லாம் கொடுக்கல. நீங்கள் நெக்ஸ்ட் டேன்னு கால் பண்ணாமல் நான் சொன்ன டைமுக்கு அவங்க கரெக்டாக பேக்கப் பண்ணாங்க. ஸோ ஐ வாஸ் இம்ப்ரெஸ்டு. அப்புறம் ஆஃபீஸ்க்கு வரதா சொல்லியிருந்தோம் நாங்கள், இந்த ரேட்ஸ் பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃபீஸ்க்கு வரத்துக்கும் நான் டைம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா என்னால் குறித்த டைமுக்கு என்னால் அவங்கள ரீச் பண்ண முடியல. ஐ டுக் அ கேப். ஒரு 15 days டைம் எடுத்தோம். ஸோ அதுக்கப்புறமா ஆஃபீஸ்க்கு வந்து பேசின பிறகு வைப் வந்து நல்லா கனெக்ட் ஆச்சு எங்களுக்கு. எனக்கு நிலம் பிடிச்சி போச்சு, அந்த கோயில் பிடிச்சிருச்சு, பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரகடம் பைபாஸும் பிடிச்சிருச்சு. ஸோ வி பிளான் டு பை எ லேண்ட். அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ்லாம் வந்து பர்ஃபெக்டாக போச்சு. இவங்க சேல்ஸ் பர்சன், அவங்க கஸ்டமர் கேரில் இருக்கிற சௌந்தர்யாவை பற்றி சொல்லணுன்னா, ஷீ இஸ் வெரி மச் சாஃப்ட். ரொம்ப குவைட்டு. நம்ம எதுக்குமே ஓகே, இல்லைம்மா என்னால் இப்போ முடியாதுன்னா, சரி மேடம் நான் நெக்ஸ்ட் டே கால் பண்ணுறேன், சரி மேடம் நான் நெக்ஸ்ட் டே கால் பண்ணுறேன், ரொம்ப பொலைட்டாக பேசினாங்க. ஸோ தட் இம்ப்ரெஸ்ட் மீ. அப்புறம் அவங்க எம்டி அவர் மோகன் சார், அவர் வந்து நம்ம எது சொன்னாலுமே, சரி மேடம் நீங்கள் என்ன டாக்குமெண்ட் கேட்குறீங்களோ நாங்கள் பண்ணி கொடுக்குறோம், என்ன வெரிஃபிகேஷன் வேணுமோ. எனக்கு லீகல் பார்க்கறதுக்கே ஒரு 10 days ஆச்சு. ஸோ அதுக்குள்ளே எனக்கு நிறைய queries இருந்தது. அது ஒன்றொன்னா அவங்கள கேட்க அவர் மோகன் சார் வந்து கரெக்டாக எனக்கு பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி அங்கே வாங்கினவங்களோட, இப்போ சில பில்டர்ஸ் வந்து சொல்ல மாட்டாங்க, வாங்கினவங்களோட டாக்குமெண்ட் எல்லாம் நம்ம காட்ட மாட்டாங்க. பட் தே ப்ரூவ்ட் இட். எங்க பாருங்கள், உங்களுக்கு இவங்க பக்கத்தில் வாங்கியிருக்காங்க, அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண. நாங்கள் வாங்கும்போது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனும் நான் பார்க்கல. வித்தின் 15 daysல 3 கிரவுண்ட் வந்து தே ஹவ் ஸ்டார்டட் த கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அது ப்ளஸ்ஸாக இருந்தது. ஸோ தட் இம்ப்ரெஸ்ட் மீ. அண்ட் எல்லா வைபு ப்ளஸ் காட்ஸ் கிரேஸ், இங்கே தான் நான் வாங்கணுன்ற ஒரு கடவுளோட அனுகிரகம் இருக்கிறதுனால லாஸ்ட் Thursday வந்து வி ரெஜிஸ்டர்ட் த லேண்ட். நல்லா இருக்கு. ஐ திங்க் எங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் வி மே கோ அண்ட் செட்டில் தேர். நல்லா இருக்கு. கோயில் வந்து ரொம்ப பக்கத்தில் இருந்து சிவனோட அனுகிரகம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு ஷேஷாஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு சௌந்தர்யா அண்ட் ஆல் த டீம். தேங்க்யூ ஸோ மச்.